எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி என்பர்களே, அன்பு, பண்பு, பாசம், உணர்ச்சி வசப்பட்டு உள்ளன்போடு ஏதேனும் ஒன்று செய்து அஷ்டமச்சனியிலே சிக்கியிருந்து யார் பார்த்தாலும் கிட கம் என்று, அதாவது கம்னு கிட என்று சொன்ன நேரம் போய் இப்போது வாழ்க்கை ஜம் என்று மாறக்கூடிய சூப்பரான காலத்தை இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை உங்கள் ராசியில தருகிறது. நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரம் பெற்று 12க்கு சென்றாலும் பரவாயில்லை. உங்களுக்கு உணர்வுகளோடு இப்போது உள் அன்பையும் அதிகப்படுத்தி ஊக்கத்தையும் தந்து ஆக்கத்தையும் தருகிறது. ஒரு 160 நாட்களுக்கு இந்த செவ்வாய் அற்புதமான நிலையிலே உங்களுடைய ராசியிலே மற்றும் 12ல் என்னவென்று பார்ப்போம். என்ன ரகசியம் அறிய வேண்டும் என்பதை பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்து ஆதரவு தாருங்கள். கடக ராசியிலே செவ்வாய் இருக்கிறது என்பதை பற்றி சுருக்கமாக அதன் தன்மையை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் கிரகம் கடகத்தில் இருப்பது என்பது எந்த நிலை உங்களுக்கு அது அமைகிறதோ, எந்த பாவகமாக அமைகிறதோ அது சார்ந்த விஷயத்திலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. உங்களுக்கு அது ஒரு கடுமையான ஒரு பாதுகாப்பு, சுய பாதுகாப்பு சிந்தனைகளை தூண்டுவது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷயங்களிலே உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதையை அதிகமாக்கிக் கொள்வது. அது மட்டுமல்லாமல் ஒரு விசுவாசமான ஒரு மனநிலையை உங்களுக்கு தூண்டும். அதன் மூலமாக நற்பெயரையும் தந்துவிடும். இது பாசிட்டிவ் ட்ரைட். நேர்மறையான விஷயத்திலே கடகத்தில் செவ்வாய் உள்ள ராசிக்காரர்கள் மிக விசுவாசிகளாக பொதுவாகவே இருப்பார்கள். சனி பகவானுடைய தாக்கமோ ராகுவினுடைய தாக்கமோ இருந்தால் இந்த நிலை அப்படியே மாறும். எப்படி வேண்டுமானாலும் கொடூரமாக ஏமாற்றக்கூடிய மனப்போக்கு வந்துவிடும். கடகத்தில் உள்ள செவ்வாய் மேலே பார்க்கும்போது நீர் பூத்த நெருப்பு போன்ற ஒரு அமைப்பு. வீரம் குறையுமா? குறையாது. ஆனால் இந்த கடக செவ்வாய் உணர்ச்சிகளை தூண்டிவிடும். காலடியில் கிடக்கக்கூடிய எரிமலை என்று கூட நான் சொல்வேன். ஆகையினாலே இந்த செவ்வாய் ஒரு பதற்றத்திலே இருக்கிறது. மோசமான ஒரு மனநிலை மற்றும் உணர்ச்சி, அதாவது விரக்தியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம், உள் அர்த்தம். குறிப்பாக சந்திரன் ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது கடகத்தில, இந்த கடக ராசியில் சந்திரன் என்பது செவ்வாய்க்கு ஒரு பதற்ற நிலையற்ற ஒரு நிலை, ஒரு மனநிலையில அப்படி ஒன்றை தரும். அதை கட்டுப்படுத்தி நீங்கள் வெற்றியை பெற வேண்டும். இது எப்படி இருக்கும் என்றால், நீரில் வீழ்ந்த அணையாத ஒரு கங்கு போன்ற. சாதாரணமாக நீரில் விழுந்தால் ஒரு கங்கு அணைந்து விடும். ஆனால் இந்த செவ்வாய் கடகத்தில் என்பது, கடகம் என்பது கடல் போன்றது, செவ்வாய் ஆற்றல் எரிமலை. ஆகையினாலே இந்த கடலும் அணைக்க பார்க்கும். ஆனால் அந்த கடல் நீரையே இது வற்ற வைக்க பார்க்கும். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில்தான் வேத ஜோதிடம் செவ்வாயினுடைய வீழ்ந்த நிலை, வீழ்ச்சி, அதாவது நீச்சம் பெறுகிறது. கடகத்திற்கு செவ்வாய் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீச்ச நிலையில இருப்பார். இந்த நீச்சம் என்றால் என்ன? தன்னுடைய நிலையிலிருந்து பலனை தராமல் சற்று குறைத்து தருவது. ஆகையினால அதனுடைய ஆற்றல் குறைந்திருக்கும். ஆனால் அந்த ஆற்றலை அது மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியில இருக்கும். அதுதான் பதற்றம். செவ்வாய் செயல், ஆற்றல் மற்றும் இயக்கம். ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஆற்றலை தரும். அதே சமயம் இந்த மகர ராசியின் மீது செவ்வாயினுடைய இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசி என்ற அந்த இடம் உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தில எத்தனையாவது இடமாக அமைகிறதோ அதை பொறுத்து உங்களுக்கு ஆற்றலை தந்து கொண்டிருக்கும். ஒழுக்கம் மற்றும் சாதனைகளுக்கு அடையாளமானது மகரம். ஆகையினாலே இப்போது அந்த நிலையிலே நீங்கள் ஒழுக்கம் மற்றும் சாதனையோடு இருக்க வேண்டும். ஒழுக்கமாக இருந்தால் சாதனையை நீங்கள் பெற முடியும் என்பதுதான் இதற்கான அர்த்தம். வெற்றி பெறுவதற்கு ஒரு உந்து சக்தி தேவை. அந்த உந்து சக்தியை இப்போது உங்களுக்கு தரும். எதை ஒரு இலக்கை நோக்கி ஒரு வெற்றிக்கான ஒரு பயணம் என்றால் என்ன? ஒரு இலக்கை நிர்ணயித்து அதற்காக செயலிலே ஈடுபட வேண்டும். அந்த ஈடுபடுவதற்கான ஆற்றலை இது நிச்சயமாக தரும். அதே சமயத்துல கடுமையான ஆற்றலாக இல்லாமல் கடகத்தினுடைய தாயன்போடு இருக்கக்கூடிய அந்த அமைப்போடு தரும். கடகத்திலே செவ்வாய் என்பது ஒரு சாதாரண கிரக பயிற்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக இந்த முறை இந்த செவ்வாய் கடக மிதுன ஆட்டம் என்பது கவனம் சிதறினால் மன உணர்வுக்கு உந்துதல் அழுத்தம் ஏற்படுத்தி அதனால் உங்களுக்கு ஏதேனும் வேலையில சிக்கல் தந்துவிடும். இது உணர்ச்சிகளின் தீவிரத்தையும் அதேபோல்
உள்நோக்கம் மற்றும் உள் மோதல், அதாவது எமோஷனல் இன்டென்சிட்டி. உங்களுடைய உள்நோக்கம் என்றால் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஒரு முறை சீர்தூக்கி பார்த்துக் கொள்ள வேண்டும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சீர்தூக்கி பார்த்துக் கொள்ள வேண்டும். உள் மோதல், மனதிற்குள்ளேயே ஒரு மோதல் இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு மோதலை ஏற்படுத்தும். ஆகையினால் இந்த உணர்ச்சி தீவிரம், இன்ட்ராஸ்பெக்ஷன், அதிகப்படியாக இது செய்யலாம் வேண்டாம் என்ற குழப்பத்திற்குள் இருப்பது, இந்த விஷயங்களை நெருங்காமல், மனக்குழப்பத்தை நெருங்காமல் வெளியே வரும்போது, அதே போல் அதிகப்படியான காம உணர்வுக்கு, அது ஆண் பெண் விஷயமாக இருந்தாலும், அது ஏதோ ஒரு பொருளை பெற வேண்டும் என்ற, அது எப்படியாவது பெற வேண்டும் என்றால் திருடத் தோன்றிவிடும். உழைத்து பெற வேண்டும் என்றால் காலம் பிடிக்கும். ஏனென்றால் சனி பகவானுடைய தாக்கம் செவ்வாயினுடைய 2 ராசிகள் மீதும் இருக்கிறது. அதனால் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் அதனை கவனத்தோடு அடைய வேண்டும். இந்த காம உணர்வை தவிர்க்க வேண்டும். இவையெல்லாம் செய்யும் போது வெற்றியை நீங்கள் பெற முடியும். அது மட்டுமல்லாமல் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்யவே கூடாது. அதே போல் சண்டை சச்சரவில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஈடுபடக்கூடாது. இது இருந்தால் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும், தெய்வ பக்தியோடு இருக்க வேண்டும், மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்ற இறக்கமான பல மனநிலை சூழ்நிலைகளை இது ஏற்படுத்திவிடும். எமோஷனல் டெஸ்ட். அதனால் உங்களுடைய அந்த உள்ளுணர்வு எப்போதுமே ஒரு பாதுகாப்பாக இருப்போம் என்ற அந்த பாதுகாப்பு சிந்தனையை தகர்க்கும். மாற்றி சொல்கிறேன் என்று யோசிப்பீர்கள். முதலிலே பாதுகாப்பு தரும் என்று சொன்னேன், இப்போது பாதுகாப்பு தராது என்று சொல்கிறேன் என்று நினைப்பீர்கள். இந்த நிலையை இராணுவ கட்டுப்பாடோடு, அதனால்தான் இராணுவ ரகசியம் அறிவீர் என்று தலைப்பை தந்தேன். இராணுவ கட்டுப்பாடோடு இருந்து எந்த தவறுக்கும் ஆட்படாமல் மன உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பேன் என்றால் வெற்றிக்கான வழியும், இல்லை என்றால் அந்த உள் உணர்வை, அந்த ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங், அந்த மனநிலையில பாதுகாப்பாக இருப்போம், இருக்கிறோம் என்ற அந்த நிலையை தகர்த்து ஒரு பய சிந்தனையை தரும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மந்த செவ்வாய், நீச்ச செவ்வாய், இந்த மந்த செவ்வாய் எங்கு பார்வை என்றால் மகர ராசியில இருக்கிறது. இந்த பார்வை பலத்தின் மூலமாக அற்புதங்களை இது செய்யும். ஒரு வேலைக்கான உந்து சக்தியை தரும். எந்த வேலை கிடப்பில் போட்டீர்களோ அதை எடுத்து செய்து வெற்றி பெறலாம். செவ்வாயினுடைய பார்வை மகரம் எப்போதுமே இருக்கும். இந்த 160 நாட்களில் சில நாட்களிலே மகரம் கும்பம் பார்வையாகவும், சில நாட்களிலே மகரம் தனுசு பார்வையாகவும் இருக்கும். ஆகையினால இது உங்களுடைய ராசி நிலைகளை பொறுத்து ஏற்ற இறக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும். மனதை ஒருநிலைப்படுத்தி விட்டீர்கள் என்றால், எந்த விதமான காம இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால், சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயத்திற்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால், எந்த விதமான ஆசை, பாசம் இதற்கு அதிகப்படியான இடத்தை கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் வெற்றிக்கான வழி இது தரும். இது செயல் கிரகம் செவ்வாய். இன்னும் பல நிலைகளிலே முன்னேறுவதற்கு இந்த நிலையானது உங்களை ஊக்குவிக்கும். அதனால் இது மிக அமைதியாகவும் மெல்லியதாகவும் இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது நேரடியாக இலக்குகளை அடையலாம். டைரக்ட் கோல்ஸை நீங்கள் அடைய முடியும். ஆகையினாலே அந்த நோக்கத்தை நீங்கள் அடைவதற்கு காம இச்சையை தவிர்க்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளையும் இந்த கிரகநிலை தரும். அதுதான் இதனுடைய சோதனை. ஒருவேளை செவ்வாய் கடக ராசியின் மீது, இந்த கடக மிதுன பெயர்ச்சியின் மீது மாறுபட்ட தாக்கத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்து விட்டால் அது கெடுதலாய் தாக்கும். அதனால்தான் இராணுவ கட்டுப்பாடோடு இருங்கள் என்று சொன்னேன். கடகத்தில் செவ்வாய் என்பது அதன் நீச்ச நிலையில் அல்லது வீழ்ச்சி நிலையிலே அந்த செவ்வாய் மெல்லிய பலனாய் தரும். அப்போது ஓங்கி அடிக்காமல் உறக்க சில விஷயத்தை சொல்லி பேசியே வெற்றி பெற்று விடலாம். வீரனாக மாறுகிறேன் என்று சில சமயத்திலே தவறாக பயன்படுத்தால் அந்த வீரம் ரவுடித்தனத்திலே தள்ளிவிடும், அசிங்கத்தை, அவமானத்தை ஏற்படுத்தும். சில நிலபேரங்கள் எதிர்பாராத லாபம் தராமல் சில நஷ்டத்தை தரக்கூடிய, அதனால் அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி வைத்து மோதலிலே நுழைத்து விடக்கூடிய அமைப்பையும் தரும். அதனால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயங்களிலும் பொருள் இழப்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் சாத்வீகமான முறையில பொருளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது இதே சமகாலத்தில சுக்கிரன் ராகுவோடு இணைந்து இருக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய நிலையில அற்புதத்தை தரும். ஒரு இராணுவ வீரன் எப்படி, ஒரு தாய் மடியிலே ஒரு இராணுவ வீரன் இருந்தால் அவனுக்கு வீரம் இருக்கும், ஆனால் மெல்லிதாய் அதை பயன்படுத்துவான். தாயின் பேச்சை கேட்டு பயன்படுத்துவான். தாயின் பேச்சு சாத்வீகமாக இருந்து செயல்படும் போது அது சாத்வீக வெற்றியை தரும். அதே சமயத்துல ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஏதேனும் ஒரு அந்த அரவணைப்பில ஏதேனும் தவறுதலான ஒரு விஷயத்திற்கு தூண்டப்பட்டாலோ செவ்வாயானது ஒரு மந்த நிலையில தேவையற்ற ஒரு விஷயத்தை தந்துவிடும். ஆகையினாலே இராணுவ கட்டுப்பாடு தேவை.
பிரச்சனைகள் வேண்டுமென்றால் செவ்வாயின் வீண் வீரத்தை கொண்டு விளையாடி பார்க்கலாம். ஆனால் அது தேவையில்லை என்பது உங்களுக்கும் புரியும். அதைத்தான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். கடகராசி என்பர்களே, தாயுள்ளம் ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடியது. இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில மேலும் ஒரு உணர்ச்சி ததும்பி இருக்கக்கூடிய ஒரு கிரகமான செவ்வாய் வந்து சேர்கிறது. உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. இந்த காலம் என்பது தொழில் வளம் நிச்சயம் ஜெயிக்கும். அஷ்டம சனி எல்லாம் விட்டு விடுங்கள். இப்போது செவ்வாயினுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்றால் சற்று கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு உண்மையான உள்ளன்போடு இருக்க வேண்டும். காமம், குரோதம், துவேஷம் இந்த மூன்றிலிருந்து அகன்று விட்டீர்கள் என்றால் உங்களுடைய நரக வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தம். குழந்தைகளின் வழியாக அற்புதம். திருமணமான புது தம்பதியராக இருந்தால் திருமணத்தின் பலனான அந்த குழந்தை வரம் அற்புதம். ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான அற்புத வாய்ப்பு. வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், வேலையில சிக்கல் என்று இருக்கிறீர்கள் என்றால் இப்போது அற்புதமான வேலை, அதுவும் சம்பளம் கூட வரக்கூடிய ஒரு அற்புத வேலை என்பது இருக்கும். ஏதேனும் மறைந்திருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து புதிய தன வரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் தரும். நிதி ரீதியாக பணப்பயன் பலவற்றை தரும். திடீரென்று ஏதேனும் ஒரு கிஃப்ட் அல்லது உங்களுடைய உழைப்பிற்கு ஊதியம் குறைவாக தந்தேன், இப்போது உல்லாசமாக இந்த செலவுக்கு இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையை இந்த 160 நாட்களிலே காணலாம். இதற்கு முன்னமே இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் துவங்கி இருக்கும். உள்நாட்டிலே வெளிநாட்டு கம்பெனியிலே வேலை செய்கிறீர்கள் என்றால் வெளிநாட்டிலே சென்று நல்ல பணம், நல்ல பதவிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். உங்கள் பேச்சு இப்போது எடுபடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கும். இங்கு சில விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். உடல் தெம்பு அதிகரிக்கும், உள்ள தெம்பு அதிகரிக்கும். நல்ல வழியிலே பயன்படுத்துங்கள். உடலை சீராக வைத்திருப்பதற்கு உடற்பயிற்சி செய்வது, எப்போதுமே சுறுசுறுப்பாக உங்களை வைத்திருப்பது மிக முக்கியம். அது நிச்சயமாக நடக்கும். இந்த உடற்பயிற்சிக்கான நேரம், அது மட்டுமல்லாமல் தெம்பு அதிகரிக்கக்கூடிய நேரத்திலே விபரீத வீண் விளையாட்டுகளிலே ஈடுபடாதீர்கள். கீழே விழுந்து அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இதுல பிரச்சனை. பல வகைகளிலே நன்மை என்றாலும் கூட முகம் தலையிலே அடிபடக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு வந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகினால் அஷ்டம சனி காலம் என்ற அந்த ஒரு விஷயத்தை மனதிலே வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் ஆட்டம் போடலாம், துள்ளலாம், குதிக்கலாம், கீழே விழாமல் பார்த்துக் கொள்வது. பேலன்ஸ், நெவர் கெட் இம்பேலன்ஸ். எமோஷனுக்குள் சென்று சிக்காதீர்கள், உணர்வுகளுக்குள் சென்று சிக்காதீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ, கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு தப்பான வழிகளிலே சட்டத்திற்கு புறம்பான உதவிகளை செய்வது, ஒருவரை தப்பிக்க வைக்கிறேன் என்று தேவையில்லாத விஷயங்களை செய்து தானே சென்று தப்பிக்க முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கொள்வது, இவையெல்லாம் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில சட்ட சிக்கல்களை எல்லாம் தரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. உண்மையாக இருங்கள். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, உங்களுடைய காதலருக்கு உண்மையாக இருக்கும்போது வாழ்க்கை இனிக்கும். எங்கு சென்றாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை இது தரும். வெற்றி என்றது உங்களோடு ஒட்டி கொண்டு வரும். சிறிய பிரச்சனைகளை அப்படியே விடுங்கள், அது தானாக தீரும். அதை ஊதி பெருசாக்கி அந்த பெரிய பிரச்சனைக்குள் நீங்கள் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. இதுதான் செவ்வாய் தரக்கூடிய தாரக மந்திரம். நீச்சமாக உங்களுடைய ராசியிலே இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய உற்ற நண்பர், உறவினர் இவர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்தினுடைய லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய காலம். ஆகையினால் அதில் ஏதேனும் பெரியவர்களை பகைத்துக் கொண்டு அதில் வர வேண்டிய லாபத்தை இழந்து விடக்கூடாது. இதுதான் எச்சரிக்கை. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை துணை அவருடைய உடல் நலத்தின் மீதும் சற்று கூடுதல் அக்கறை. அது மட்டுமல்ல, உங்களுடைய மொராலிட்டி, அதாவது எத்திக்ஸ், உண்மையை பேசுவது, ஒழுக்கத்தோடு இருப்பது, உள்ளன்போடு பழகுவது, எது என்றாலும் சரி உள்ளன்போடு பழகுவது இந்த ஆற்றல் மிகுந்த காலத்துல ஏற்றத்தை தரும் கடகராசி அன்பர்களுக்கு. அஷ்டமச்சனி காலத்திலும் இஷ்டப்படி உங்களுக்கு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை வீரத்தோடும் விவேகத்தோடும் இந்த செவ்வாய் தரும். முருகனுக்கான வழிபாடு, சிவ வழிபாடு ஏற்றத்தை தரும். எனது அன்பு கடகராசி நேயர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் கடக ராசி, கடக லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.